அட போங்கடா. நண்பன் எம்எஸ் செந்தில்குமாருடைய பர்த்டே 16 மார்ச் அன்னைக்கு இந்த மரக்கன்று வச்சோம். வச்சு கூண்டுலாம் வச்சு தான் நம்ம மரக்கன்று வச்சோம். இந்த கூண்டை இப்போ களவாடிட்டாங்க. இப்படி பண்ணால் என்னையா பண்ணுறது? முடியலையா, சத்தியமாக முடியல. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் நண்பர்களே. யாருன்னா இது மாதிரி கூண்டு எடுத்துன்னு போனால் கூட கொஞ்சம் தகவல் சொல்லுங்கள். அவங்கள எடுக்க வேணான்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது கை செலவு கொடுத்துட்டு கூட அந்த கூண்டை வாங்கி வச்சுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு கால் பண்ணுங்கள். ஒன்றுமே சமாளிக்க முடியல. நம்ம இது வரைக்கும் ஒரு 300 கூண்டு செஞ்சு நட்டோம் கடந்த 5 வருஷமாக. ஆனால் அந்த 300 கூண்டில் 100 கூண்டு போயிடுச்சு நண்பர்களே. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம ஒரு கூண்டையும் செஞ்சோம். எல்லாருக்குமே தெரியும். சில நண்பர்கள்லாம் உதவி செஞ்சீங்க. அது மாதிரி சூழலில் தான் ஒரு மரங்களும் நம்ம வளர்க்குறோம். ஆனால் பார்த்தா இது மாதிரி இந்த கூண்டுங்கள்லாம் எடுத்துடுறீங்க. இதெல்லாம் பாருங்கன்னா அழகாக ஓங்கி வளர்ந்தது பாருங்கள். இது மாதிரி நம்ம மனிதர்களுக்காக இல்லைனா கூட ஒரு மற்ற உயிரினங்கள், சின்ன சின்ன ஜீவன்கள், புழு, பூச்சி, நாய், நண்டு எல்லாத்துக்குமே ஒரு மரங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று. இதெல்லாம் ஏற்கனவே வச்சது நண்பர் பழனிவேலுக்காக வச்ச மரம். அது மாதிரி நம்ம ஊரை சுற்றி கொஞ்சம் நம்ம செய்கிறோம் நம்மளால் முடிஞ்சதை. சிலர் வந்து உங்கள் ஊரில் தானே செய்கிற அப்படின்லாம் உதவி புரியறதுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். என்னால் நான் வேலைக்கு போய்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அதே போல் ஒரு சமூகத்துக்காகவும் ஒரு செய்கிறோன்னும் போது இங்கே நம்ம பக்கத்தில் இருந்தால் தான் என்னால் செய்ய முடியும். வேறு ஊரில் போயிட்டு என்னால் செய்ய முடியல. அதனால தான் நான் எங்கள் ஊரில் செய்கிறேன். நீங்கள் வந்து எங்கள் ஊருன்னு நினைக்காதீங்க. நம்ம பூமியில் தான் நான் இந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணுறோம். அதனால் நம்ம பூமி தாய்க்காக தான் இந்த வேலையை பண்ணுறோம். அதனால் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. தனியாக போராட முடியல. என்னடா இது ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, மன்னிச்சிருங்க. இயன்றதை செய்வோம், இயற்கைக்கும் இயலாதவருக்கும். இதுதான் மாற்றத்தின் விதைகளின் கோட்பாடு. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஓகே, நன்றி. அதே போல் நம்ம சோஷியல் மீடியாவிலலாம் நம்ம போடுறது வந்து விளம்பரம் கிடையாது. ஏற்கனவே சில பதிவுகள்லாம் சொல்லியிருக்கோம். இது வந்து விழிப்புணர்வுக்கு தான் இந்த செயலெலாம் செய்கிறோம். நம்ம செய்கிறத பார்த்து அடுத்த ஒரு 4 பேர் செஞ்சாங்கன்னா அதுதான் வெற்றி. நம்மளும் வந்து நேராக செய்யலை. பிறக்கும் போதே இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு வரல. சில மற்ற குழுக்களை பார்த்து, மற்ற நண்பர்களை பார்த்து தான் நம்ம இதெல்லாம் செய்கிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்வோம், இயற்கையை பொறுத்துவோம். கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், முடிஞ்சதை பண்ணுங்கள். மெயினாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவிலலாம் நம்ம போடுறோன்னா ஊக்கம் கொடுங்க. லைக்லாம் நான் கேட்டு சில வருஷம் ஆயிடுச்சு. லைக்லாம் கேட்குறது கிடையாது. ஆனாலும் ஒரு ஊக்கம்லாம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ தான் எங்களுக்கெலாம் ஒரு உற்சாகம் வரும் செய்கிறதுக்கு. கண்டிப்பாக ஊக்கம் கொடுங்க மெயினாக. அதுக்கப்புறம் உதவியும் செய்யுங்க. ஓகே, நன்றி. நண்பன் எம்எஸ் செந்தில்குமாருக்காக இந்த அரசங்கண்ணை இன்றைக்கி வச்சுருக்கோம். ஐயா சுப்பராயன் ஐயாவும் நம்ம அண்ணன் முருகன் அண்ணனும் சேர்ந்து அவங்க கையால் இதை வச்சுருக்காங்க. நம்ம குழந்தைங்க செந்தில்குமார் அங்கிளுக்காக வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க. இங்கே இன்னொரு சிறப்பு என்னென்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே குளக்கரையில் செந்தில்குமாருக்காக இந்த மரக்கன்று வச்சது இன்றைக்கி சூப்பராக அழகாக வளர்ந்துருக்கு. சின்னக்கேணி குளம். அதே போல் இந்த குளத்தெல்லாம் இப்போ சுத்தம் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம கார்ப்பரேஷன்லேருந்து. அவங்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம். நன்றி, வணக்கம். அப்படியே மண்ணை தள்ளி விட்டுடலாம். பா.